பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணிகளை மேற்கொண்டுள்ள கேரள அரசின் செயல்பாட்டை மத்திய மாநில அரசுகள் தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 30 லட்சம் மக்களின் குடிநீர் தேவையையும் சுமார் 1.5 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களின் பாசன வசதியினையும் பூர்த்தி செய்யும் வகையில் பவானி ஆறு திகழ்ந்து வருகிறது. இந்த நிலையில் கேரளாவின் அட்டப்பாடி பகுதியில் பவானி ஆற்றின் குறுக்கே புதிய அணைகள் கட்டும் நடவடிக்கையை அம்மாநில அரசு துரிதப்படுத்தி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் பவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் பணியை கேரள அரசு அவசரமாக தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டு கேரள அரசின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 6 தடுப்பணைகள் பவானி நதியின் குறுக்கே கட்டி கொண்டிருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு தெரிவிக்காமல் விட்டுவிட்டார்கள் போலிருக்கிறது. அதை நாங்கள் கண்டிக்கின்றோம். உடனடியாக அதிகாரிகள் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். நதிநீர் ஆணையம் இருந்தால் இதையாவது மேற்பார்வை செய்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது தமிழக அரசு தான் இதை தடுத்து நிறுத்தியாக வேண்டும். ஆகையினால உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லையேல் கொங்கு மண்டலமே பாலைவனமாகிவிடும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதனால் இங்கே இருக்கிற மக்கள் என்ன அச்சப்படுறாங்கன்னா, இந்த மாதிரி அணை கட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா இங்கே தண்ணி வருமா வராதான்னு அச்ச சூழ்நிலையிலேயே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்தாலும் சரி, அவங்க தைரியமாக எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே தமிழக அரசு எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. அதனால் யாராவது உதவாவது பண்ணி இதுக்கு நிரந்தர தீர்வு வரணும்னு சொல்லி தான் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. பவானி ஆற்றில் கேரள அரசு ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டி கொண்டிருக்கிறது. எங்கள் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மூலமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமைக்கு எடுத்து சொல்லி ஒரு மூத்த தலைவர் கொண்ட குழு கேரளா முதல்வரை சந்தித்து பவானி நதிநீர் பகுதியில் சிறு சிறு அணைகள் கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது.